கிட்ட இருக்கக்கூடிய ஆகமங்களை எல்லாம் சேகரித்து அதில் கொடுக்கலாம் ஏழைகளை கொடுக்க மாட்டாங்க. அதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணி எடுத்து எழுதிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. வச்சு நிறைய ஆகமங்களை சேர்த்து சகலாகம சாக சங்கிரகம்னு ஒரு நூலை செஞ்சாங்க. நூலை செஞ்சு பின்னாடி அந்த கோயில் சிதிலமாக இருந்துச்சு. அதே உங்க மடத்துங்க சாமிகளே சொந்த பொறுப்புல அந்த கோயில ராஜாவுக்கு அனுமதி பெற்று கும்பாபிஷேகம் பண்றதுக்கும் திருப்பதி பண்றதுக்கும் ராஜாவுக்கு உத்தரவு வாங்கணும். அவங்க கோயில்ல சொன்ன உடனே சரி நீங்க எல்லாம் பண்ணுங்க, நான் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டாரு. அதன்படி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேகத்துக்கு ராஜா வந்திருந்த போது இவங்க என்ன செஞ்சாங்கன்னா சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம் என்று 4 விதமான தீட்சைகளையும் பெற்று எல்லா சமூகத்தினரும், அதாவது பிரம்மகுலம், சத்தியகுலம், வைத்தியகுலம், சூத்திரகுலம்னு 4 வருடத்தாலும் சிவதீட்சை பெறலாம் என்று ஆகமங்கள் கூறுகிறது என்பதை எல்லோருக்கும் தெரியப்படுத்தினார்கள். அப்போ ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் உபதேசம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த 120-150 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் அதிகமாக படித்தவங்க கிடையாது. ஆகையினால இந்த மனசுல பாடம் ஆகிறவர்களையும் ஒரு வாரத்துக்கு 4 நாள் 5 நாளைக்கும் காலையிலையும் சாயங்காலமும் இந்த அனுஷ்டானத்தை பயிற்சி பண்ண சொல்லிக் கொடுத்து நான் நல்லா கற்றுக்கிட்டேன்னா சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் தான் கும்பாபிஷேகம் தீட்சை செய்வாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாக தீட்சை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப சோழிய வேளாளர்னு ஒரு வகுப்பினர், அவர்களுக்கு பரம்பரை குருபீடமாக இருந்தோம். அந்த சோழிய வேளாளர் பெண்களை காவிரி பூம்பட்டத்தில் இருக்கக்கூடிய அப்ப ஒரு பேர் நகர்ச்சி போட்டி நகரத்தார் என்ற பெயர் கிடையாது. அங்க என்ன பேருன்னா மகுட வைத்தியம் தான் பேரு. கொஞ்சம் எல்லாரும் பேசாம இருங்க, கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கேளுங்க தயவு செஞ்சு. எல்லாரும் மகுட வைசியம் தான் அப்ப பேரு. அப்போ ஒரு ராஜா பொண்ணை சிறை எடுத்துட்டாங்கிறதுக்காக அந்த ஆண்கள் பெண்களையும் ஆண்களும் பிராண தியாகம் பண்ணிட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போற பையங்க மட்டுமே இருந்தாங்க. அவங்க 1502 பேர்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல அவ்வளவு இருக்காது, 102 பேரா இருக்கலாம். ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல அப்படிதான் இருக்கும். அவ்வளவு பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க தன்னுடைய சொத்துக்கள், நகைகள், பத்து எல்லாத்தையுமே வாத்தியார் ஆத்மநாத சாஸ்திரியில கொடுத்துட்டு இவங்க பிராண தியாகம் பண்ணிட்டார். பிள்ளையை காப்பாற்றுங்க, மரகத விநாயகர் பூஜையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தார். அந்த ராஜாவுக்கு அடுத்து பட்டம் கட்டுறதுக்கு மகனுக்கு பட்டம் கட்டணும் அப்படிங்கிறக்காக மகன் ராஜபூஷண சோழன் பட்டம் கட்டணும், நீங்க வழக்கம் போல கீட்டம் பண்ணி கொடுங்க பண்றது. ஏன்னா இவங்க மகுடம் செஞ்சு தொட்டு வாங்கி சொல்லுவாரு. அதனாலதான் உங்களுக்கு பேர் மகுட வைசியர்னு பேரு. அந்த நாட்டுல காவிரி பூம்பட்டினத்துல உங்களுக்கு பேரு மகுட வைசியர். அங்க அந்த மகுடத்தை தொட்டு கொடுத்து எப்ப ராஜாவுக்கு முடிச்சு விட்டாலும் தங்கத்துல கிரீடம் பண்ணி வைரகங்கள் நவரத்தினங்களை பதிச்சு கொடுக்கறது இவங்களுடைய பழக்கம். அது ஒரு பழக்கமாக இருக்காது. அதனாலதான் மகுட வைசியர் பேர் வந்தது. அந்த மகுடம் சூட்டியாச்சு. மகுடம் சூட்டிட்டா பையனுக்கு கட்டணும், நீங்க மகுடம் சூட்டணும். அப்ப என்ன சொன்னாங்க, எங்க வகுப்புல பெரியவங்களும் இல்லை, பெண்களும் இல்லை, கல்யாணம் பண்ணிங்க. நாங்க பிரம்மச்சாரியா இருக்கிறவங்க எதுவும் செய்யறதுக்கு யோகியது இல்லைன்னு சொல்றாங்க. ஆகையினால என்ன பண்றது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் படிச்ச பெரிய வித்வான்கள், மனநீதி சாஸ்திரம் தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இப்ப என்னப்பா இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, பிரம்ம குலத்துல பெண் இல்லைன்னா சத்திரிய குலத்துல எடுத்துக்கலாம், சத்திரிய குலத்துல பெண் இல்லைன்னா வைசிய குலத்துல எடுத்துக்கலாம், வைசிய குலத்துல பெண் இல்லைன்னா சூத்திர குலத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. இந்த பையங்களுக்கு வைசிய பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த வகுப்புல தான் பொண்ணே இல்லையே, எல்லாரும் மானத்தை தியாகம் பண்ணி மானத்தை காக்கும் பொருட்கள் உயிர் தியாகம் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு வகையில பொண்ணு கிடைக்கல. சோழிய வேளாளர் வகை, கார்காத்த வேளாளர் வகை, காணியாளர் வேளாளர் வகை, இந்த 3 வகை வேளாளர் பெண்களை எடுத்து இந்த பையங்களுக்கு திருமணம் பண்ணி திருமணம் பண்ண உடனே அப்புறம் மகளிர் சுட்டினாங்க. அது திருமணம் பண்ணா மட்டும் பத்தாது, தீட்சை கேட்டுக்கணும். ஏன்னா தீட்சை பெற்றால்தான் அதுக்குள்ள தகுதியை வருதாங்க அவங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் சீவ தீட்சை பெற்றுக்கிட்டு கிரீடங்களை தொட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த ராஜாவினாலதான் அந்த குடும்ப பெண்களும் இதுவும் இல்லாம போச்சு.
அந்த பாவத்தை பராயசித்தம் செய்யும் பொருட்டு ராஜாவே பொண்ணு கேட்டு 3 வருஷத்துல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதேபடி கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாங்க, விபூதி பேசினாங்க, அனுஷ்டானம் தப்பினாங்க, கிரீடம் திருப்பி கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இந்த நாட்டில் நம்ம இருக்க வேண்டாம், நம்ம பாண்டிய நாட்டுக்கு போவோம். ஏன்னா அங்கே வருஷம் புயல் வரும். காலகட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டமே பாதிக்கப்பட்ட மாவட்டம் தான். அதனால அந்த பாண்டிய நாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு 10 பேர் நடந்து வந்து, இப்போ வசதி கிடையாது, கார் வசதியோ வாகன வசதியோ போக்குவரத்து வசதி இந்த பேசுகிற வசதி எல்லாம் கிடையாது. ஆகையினால நடந்து வந்து நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வர எங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாங்கப்பா நல்லா இருங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளாறு இருக்குல்ல புதுக்கோட்டைக்கிட்ட, அந்த வெள்ளாறுக்கும் தெற்கு, இந்த வைகை ஆறு போகுது இல்லை அதற்கும் வடக்கு, பிரான்மலைக்கு கிழக்கே, கடலுக்கு மேற்கே, இந்த 4 மேற்பட்ட இடத்துக்குள்ள இதுக்கு பாடுவா முத்தமிழ் பாட்டு பாடியிருக்காரு. 4 எல்லையும் காட்சி செட்டிநாட்டு இல்லைன்னா செப்புன்னு அந்த பாட்டு முடியும். மறந்துட்டேன், பாட்டு மறந்துட்டேன். அந்த செட்டிநாட்டு இல்லையே சொல்றாரு. அப்புறம் இங்கே வந்த உடனே முத எங்களுக்கு குன்னக்குடியில மடமும் கோயிலையும் கொடுத்து, ஏன்னா நாங்க அந்த கோயிலுக்கு பரம்பரை ட்ரஸ்டியா இருந்தோம். அது இங்க கேள்விப்பட்ட உடனே ராஜா என்ன குன்னக்குடியில அந்த முருகர் சண்முகநாத பெருமாள் திருக்கோயிலையும் கொடுத்து, நீங்க எந்த கோயிலுக்கு ட்ரஸ்டியா இருங்கன்னு சொல்லி நினைச்சு ஒரு சின்னமா ஒரு மடம் கட்டினாங்க. அது பேர் சின்ன மடம்னே பேர், இப்பவும் இருக்கு, சின்ன மடம்னு இருக்கு. அதுக்கப்புறம் தான் கல் திருப்பணியா பெரிய மண்டபமா கட்டினாங்க. அங்கே குடியிருந்தோம். அதன் பின்னாடி இப்பதான் நம்ம ஊருக்குள்ள போற நாட்டுச்சங்குடி நகரத்தார் பெண்கள்ல சில பேருக்கு கற்புக்கு பங்கம் வந்துருச்சு. அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைய கொண்டு விடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் கொண்டு விட்டாங்க. அந்த பொண்ணை பழி நமக்கு வந்துருச்சு, இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி 2 குருஸ்தானத்திலையும் போய் கேட்டாங்க. கேட்ட உடனே இப்ப பெண்கள் குறிப்பிட்டு கொடுத்தாங்க. ஏப்பா எல்லாம் தண்ணி செப்டியில இது பண்ணிட்டீங்களே, பெரிய பாவம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டாங்க. அவர் கேட்டுக்கிறாங்க, பிராயச்சித்தம் பண்ணலாம் சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் சொன்னாங்க. அப்புறம் சரி ஆண்கள் குருவிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் குருவில அப்புறம் கிளாமடம்னு ஒரு ஊர் நெருப்பு கப்பிக்கு பக்கத்துல கிளாமடத்துல போய் அந்த ஆண்கள் சாமிகிட்ட கேட்ட உடனே அவருக்கு காசிக்கு போகணும்னு ஆசை, நகரத்தில் போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அவர் சொன்னாரு, இது காசியில போய் இதுக்கு பரிகாரம் பண்ணிடலாம், இவங்களுக்கு எந்த பாவ தோஷமும் வராது. ஏன்னா கொல்ல உள்ள பாவம் நம்ம சேரும்ல, அதாவது சொல்றவங்களுக்கு தானே அந்த பாவம். அதுக்காக அந்த பாவத்தை தீர்த்துக்கலாம், காசியில போய் பரிகாரம் பண்ணலாம். அப்ப காசிக்கு போனாங்க, பரிகாரத்தை பண்ணாங்க. இப்ப எப்படி போனாங்கன்னா, நாங்க புள்ளக்குடியில இருந்தோம். புள்ளக்குடியில இருக்கும்போது சாமி பெரிய என்ன மாதிரி 80 வயசு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, என்னால காசிக்கெல்லாம் நடந்து வர முடியாது, நீ போறதுக்கு 6 மாசம் ஆகும், வாரதுக்கு 6 மாசம் ஆகும். அந்த காலத்துல காசிக்கு போயிட்டு காசிக்கு போயிட்டு வந்ததை கத்தி இல்லாட்டி சொல்ல முடியாது. அதுக்காக காசியில இருந்து வந்தார். இப்ப காசியில இருக்கும்போது பெரிய சன்னிதானம் காலமாயிட்ட உடனே வாரிசுதார் இல்லைன்னு சொல்லி சிவகங்கை ஜமீன்தார் எடுத்துக்கிட்டார். சிவகங்கை ஜமீன்தார் அதான் வாரிசு இல்லைன்னா அது பே வாரிசுன்னு சொல்லுவோம், அல்லது அல்லாட்டி இருந்தாங்கன்னா ஸ்வீகாரம் குட்டியாவது பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் இல்லைங்கிறதுனால சிவகங்கை ஜமீன்தார் எடுத்துக்கிட்டார். சிவகங்கை ஜமீன்தார் எடுத்துக்கிட்ட உடனே பிரான்மலையில இருந்த ஒரு தம்புரான், அவர் என்னன்னா திருவண்ணாமலை ஆதீனத்தை சேர்ந்தவர். திருவண்ணாமலை ஆதீனத்து தம்புரான் பிரான்மலையில இருந்தார். அவர் என்ன சொன்னாரு, இந்த கோயில் மரியாதை இல்லை, ஏன்னா நம்ம புன்னக்குடிக்கும் பிரான்மலைக்கும் 40 கிலோமீட்டருக்கு மேல, அந்த காலத்துல பல்லக்குல போகணும், போக்குவரத்துக்கு இடத்துல இருக்கு, நம்ம அவ்வளவு தூரம் இடத்துக்கு போக அப்படின்னு சொல்லி திருவிழா தேவையில்லைன்னா அந்த சாமிக்கு மரியாதை கொடுங்கப்பா, என்னால அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் தகுதிட்டாரு. அதன் பின்னாடி இவங்க பெரிய சன்னிதானம் இந்த குடும்பத்தோட எல்லாரும் போனதுனால பெரிய சன்னிதானம் காலமாயிட்டதுனாலதான் சிவகங்கை ஜமீன்தார் எடுத்துட்டாரு. அப்புறம் அந்த கோயில் எனக்கு தான் இந்த கோயில்ல மரியாதை எல்லாம் பண்ணுவாங்க, அது திரும்ப நான் அந்த கோயிலை நான் நல்லா நிர்வாகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. நானும் சைவம் பண்ணேன். அந்த சாமியும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான், குன்னக்குடி சாமியும் நாங்களும் ரொம்ப வேண்டியவங்க, ஒரே ஜாதி தான், ஒரு மாதிரி இருந்தாங்க. அதனால என்கிட்ட குடும்பம் நான் பார்த்துருக்கேன். ராஜாவை தேடி பார்த்து சிவகங்கை ஜமீன்தார் என்ன பார்த்து சொல்றாரு, என்ன தர்ம சொத்து நமக்கு இருக்கு கொடுங்க அப்படின்ட்டாங்க. இருக்கவங்கலாம் உடனே அந்த பிரான்மலை தம்பரானுக்கு கொடுத்துட்டாங்க. அவரு குன்னக்குடிக்கு வந்து நான் தான் மடாதிரின்னு உட்காந்துட்டாரு. இவங்க காசியில இருக்காங்க. அப்புறம் காசியில இருந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்க இருந்து புறப்பட்டு வந்தார்.
புறப்பட்டு வந்து குணக்குள்ள தான் இருந்தாங்க. ஏன்னா புறப்பட்டு போன இடமே குணப்படி திரும்ப வந்து குணப்படி கொஞ்ச நாள் இருந்தாங்க. இருக்கும்போது சிவகங்கைக்கு இந்த இடத்துல நாகேஸ்வரப்பட்ட நகரத்தார் நாங்கள் எப்படி இருந்தாலும் வாங்கி தந்துடுவோம், எங்களால் தான் அந்த குன்னக்குடி மடம் கோயில் இந்த அஞ்சோயில் தேவஸ்தானம் எல்லாம் போச்சு, அதை நாங்கள் எப்பயும் வாங்கி கொடுத்துருவோம். இப்படித்தான் உறுதி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா சிவகங்கை நான் கொடுத்ததுங்க வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது கொடுக்க தானமா கொடுத்தாரு, நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். உங்க சாமி ஜீவனத்துக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, நான் தாரேன். இவங்க நகரத்தாருக்கு எதை கேட்கறது தெரியல. மறுபடியும் குள்ளக்குடிக்கு வந்து சாமி இந்த மாதிரி ஜெமித்தார் சொல்லிட்டாரு, நமக்கு ஏதாவது சாமி குள்ளக்குடி பக்கத்துல ஏதாவது ஒன்று கேளுங்கப்பா அப்படின்னு. அப்புறம் குள்ளக்குடிக்கு பக்கத்துல துலாவூர் கிராமத்தை கேட்டாங்க. அப்ப நகரத்தார் இருக்க கட்டிக்கார என்ன பண்ணாங்க, ஒரு ஊர் விளையும் ஒரு ஊர் விளையாம போயிடும் சொல்லிட்டு அதிகாரம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க 2 கம்மாயும் வயலும். பட்டாமங்கலம்னு ஒரு ஊர், கீழப்பட்டமங்கலம் இப்ப நம்ம தட்சணாமூர்த்தி கோயில் இருக்குல்ல, அந்த ஊர்ல ஒரு 31 ஏக்கர் 90 சென்ட். இது எல்லாமே நகரத்தார் வந்து கிட்டத்தட்ட 700 ஏக்கரை வாங்கி கொடுத்தார். இந்த நாம சொல்ற விஷயங்கள் பூராமே தன வைசியராகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் சரித்திரத்துல இருக்கு. அதை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு வெளியிட சொல்லி சொன்னேன். எல்லாரும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணியிருப்பதுக்கு புஸ்தகம் வெளியிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்க, புஸ்தகம் வெளியிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது 2ஆம் தேதி அன்னைக்கு வெளியிடுவாங்க. ஏன்னா நாட்டு கோட்டைக்கும் துலாவூருக்கும் உள்ள நெருக்கத்தையும் தொடர்பையும் சொல்றதுக்காகவே வந்தேன். அது மாதிரி நம்ம பாண்டி நாட்டுக்கு வந்த உடனே எங்களுக்கு சிவன் கோயில் வேணும்னு கேட்டாங்க. அந்த இதை இடையில சொல்ல விட்டுட்டேன், ஏன்னா வரலாறு மட்டும் சொல்லிட்டேன். எங்களுக்கு தனித்தனியாக சிவன் கோயில் வேணும்னாங்க. 3 வகையாக கல்யாணம் பண்ணதுனால அரிகையூர் நகரத்தாருக்கு பிரான்மர கோயில், சுந்தர நகரத்தாருக்கு சிவபுரி பெட்டின்னு இருக்கு சிங்கமுடியில, அந்த ஊர் சிவன் கோயிலையும், நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு சுண்டக்காட்டு வேலைக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அதாவது கண்டவராயபுரத்துல இருந்து நெற்கு செப்பூர் போறதுக்கு இடையில அந்த ஊர் இருக்கு. அந்த ஊர் கோயில நீங்க சாமி தரிசனத்துக்காக இருக்கணும். அந்த ஊர் பொருட்கள் வந்து எப்படின்னா, முதல் நாள் சாயங்காலம் வருவாரு, சாதத்தை பொங்குவாரு, நெருக்கியத்தை பண்ணுவாரு. சுண்டக்காடுன்னு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் கோயிலுக்கு தான் அது கொண்டு போய் நெருக்கியம் பண்ணுவாரு. மறுபடியும் இங்க வந்துருந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு பூஜையை முடிச்சுட்டு மிதலைப்பட்டிக்கு போயிடுவாரு. மிதலைப்பட்டிக்கு போயிட்டு அங்க கோயிலுக்கு பூஜை பண்ணணும். அப்போ நகரத்தில் ஏதாவது சாமி கல்யாணம் காட்சி சாந்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அங்க சாமியை பார்க்க போனா அவருக்கு கோயில்ல இருக்க மாட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, நம்ம நிரம்படையில் வந்து ஏற்கனவே சேது புராணம்னு ஒரு புராணத்தை பாடி அரங்கேற்றம் பண்ணாங்க. அப்பதான் இந்த 5 கோயில் தேவஸ்தானத்தை கொடுத்தாங்க. முதல்ல குன்னக்குடி மடம் தான் கொடுத்தாரு, குன்னக்குடியில் இருக்க சண்முகநாதன் கோயில் தான் கொடுத்தாங்க. அதன் பின்னாடி 5 கோயிலும் பரிசாக கொடுத்தது. அப்புறம் அந்த பரிசுக்காக பொருளை வாங்கிட்டு அங்கே எடுத்தாங்க. அதன் பின்னாடி இவ்வளவு பெரிய அரங்கேற்றம் பண்ணும்போது சேது புராணத்தை கோயிலில் ராமேஸ்வரம் கோயிலில் அரங்கேற்றம் பண்ணும்போது அந்த ராஜா வந்து என்ன, இவ்வளவு பெரிய மகானா இருக்கியே, பெரிய புலவரா இருக்கியே, நீங்க நான் எல்லாரையும் ஆதரிக்கிறேன், நீங்க மதுரைக்கு வாங்கன்னு சொன்னார். ஏன்னா தமிழ் தங்க வச்சு நடத்தினது, அதனால மதுரைக்கு வர சொன்னார். மதுரைக்கு போயிருந்தார். மதுரைக்கு போன உடனே வேற வரவேற்க போயிருக்காங்க. அப்ப என்ன சொன்னாரு, நான் தினம் புண்ணக்குடியில மலையில ஏறி அர்த்தசாம தரிசனம் பண்ணிட்டு வந்துதான் குணம் வருது, நான் திருப்பரங்குன்றத்துல இருக்கேனே அப்படின்னு. அதற்கு முருகன் மேல ஒரு பக்தி அந்த சாமி. சரி, நல்ல எங்கே வேணாலும் இருந்துங்க, என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பரங்குன்றம். அப்ப திருப்பரங்குன்றத்துக்கும் ஒரு புராணம் பண்ணாங்க. அந்த பேர் குன்றம் சொன்னா அது நல்ல சொல்றது. திருப்பரங்கிரி புராணம் மலைதானே, திருப்பரங்கிரி புராணம்னு சொல்லிட்டு திருப்பரங்கிரிக்கு புராணம் பண்ணாங்க. திருப்பரங்கிரிக்கு புராணம் பாடும்போது அப்ப நம்ம நகரத்தாரெல்லாம் இந்த மதுரையை சுற்றி வட்டிக்கடை வச்சுட்ட என்ன பண்றது, இந்த மாதிரி அரங்கத்து பண்ணாலும் நம்ம நகரத்தார் தானே, நம்ம குடும்பத்திற்காக நம்ம எல்லாரும் வந்து கேட்கும்போது என்ன செய்யுது, இந்த பரிசு கொடுப்பாங்க. ஒரு பாடல் எழுதினாலும் ஒரு புராணம் பாடினாலும் அதுக்காக பரிசு கொடுப்பாங்க. அப்படி பரிசு கொடுக்கணும்னு சொல்லும்போது எதை செய்யுங்க. அப்ப நகரத்தார் என்ன சொன்னாங்க, ராஜா கொடுக்கறது வாங்கிக்கத்தான் வேணும், வாங்காமே இருக்கக்கூடாது, வாங்க அது ராஜா கொடுக்கறது இல்லை, மறுத்து சொல்ல முடியாது இல்லை. அதனால எங்க நகரத்தாருக்கு வகைக்கு ஒரு கோயில் கட்டி கொடுங்க, அது பொருட்களை பார்க்க முடியலையா, கோயிலுக்கு போக முடியலையா, நீங்க போக. இந்த 9 கோயிலையும் பாண்டிய மன்னன் நம்ம நகரத்தார்களுக்காக கட்டி கொடுத்தாரு.
அந்த 9 கோயிலையும் ஒண்ணுக்கு கூட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பேர் இல்லை. இதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பேரு அந்த 9 கோயிலையும் கிடையாது. அதை பார்த்த உடனே ராஜா என்ன இருக்கு